அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சிலுவையில் சொன்ன 5வது வார்த்தை. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசப்பா சிலுவையில 5வது வார்த்தையா தாகமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்க சிலுவையில சொன்ன 5வது வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஏசப்பா. நீங்க நம்ம வச்சு உங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு சிலுவையில 5வது வார்த்தையா தாகமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. நாம இந்த 2 வகையான தாகத்தை குறித்து பார்க்க போறோம். முதலாவதாக சரீர தாகம். சரீர தாகத்துக்கு உதாரணமா எடுத்து வந்த வசனம் ஆதியாகமம் 21:19. ஆகார் வந்து வனாந்தரத்துல போயிருக்கும் போது அவருடைய பிள்ளைக்கு வந்து ரொம்ப தாகம் ஏற்பட்டது. அவ வச்சிருந்த குப்பியில தண்ணி காலியா போயிடுது. அவ ரொம்ப தாகத்தோடனும் அவன் பிள்ளைய ரொம்ப சாகர நிலைமைக்கு போயிடுது. ஆகார் வந்து அதை பார்க்க முடியாம பிள்ளைய ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் தூரமா போய் ஏசப்பாட ஜெபம் பண்றா. ஏசப்பா அவங்க கண்களை திறந்து ஒரு தண்ணீர் ஊற்ற காமிச்சு அவங்க 2 பேரும் அதை குடிக்கிறாங்க. நம்ம ஒரு சராசரி மனிதன் நல்ல வேலை செஞ்சா ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 18 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்திருக்காங்க. ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ஒருத்தன் வந்து வனாந்தரத்துல குழந்தை போயிருக்கான். அவன் கூட ஒரு ஒட்டகம் மட்டும் இருக்கு. ரொம்ப 2 பேரும் தண்ணி குடிக்காம ரொம்ப வாழுதாங்க. அப்போல அவனுக்கு கண் முன்னாடி தூரத்துல ஒரு குளம் மாதிரி தெரியுது. அவன் அங்க போறான். அப்போல போக போக அது பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு அது காணலேன்னு தெரிய வருது. அதனால அவன் முயற்சியை கைவிடல. அவன் திரும்ப தேடிக்கிட்டே இருக்கான். தூரத்துல ஒரு கிணறு பார்க்கான். அதுக்கிட்ட போய் அவன் பக்கத்துல தண்ணி குடிக்கான். ஆனா ஏசப்பா 18 மணி நேரத்துல இருந்து 20 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்து கொல்கத்தா மலை மேல 150 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்து போயிருக்காங்க. எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க் 15:23. மார்க் 15:23. ஏசப்பா நினைச்சிருந்தா எருசலேம் வீதிகள் வரும்போது இந்த கணக்கு ஸ்திரீகள் அப்படின்னா வசதி வாய்ப்புடைய பெண்கள் அவங்க வந்து வெள்ளை போலம் கலந்து திராட்சரசம் கொடுப்பாங்க. வெள்ளை போலம்னா ஒரு போதை வசதி நிறைஞ்சது. அதை குடிச்சா கொஞ்சம் அந்த பாடை அனுபவிக்கும் போது அந்த வழி தெரியாம இருக்கிறது அதை கொடுப்பாங்க. ஆனா ஏசப்பா அதை மறுத்தாங்க. ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்துக்காக ஏசப்பா அதை மறுத்துட்டாங்க. 2வது பார்ப்போம் ஆத்ம பிரகாரமான தாகம். உலகில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு ஆத்ம பிரகாரமான தாகம் இருக்கும். உதாரணமாக இப்போ 10th 12th பப்ளிக் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எப்பதான் மார்க் வரும், நம்ம 400 தாண்டி போவோம் அப்படின்னு அவங்களுக்கு அதில் ஒரு தாகம் இருக்கும். ஒரு நாள் முழுவதும் ஒரு வேலைக்காரன் கூலி செய்தான். அவன் சாப்பிட்றானே எப்போதான் நம்ம முதலாளி நம்மளுக்கு கூலி தருவாங்க, எப்போதான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு தாகம் இருக்கும். சார் எப்போதான் பெரியவனாகவும் எப்போதான் பணக்காரனாகவும் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாகம் அது இல்லை. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 19:29. ஏசப்பா தாகமா இருக்கேன்னு சொன்ன உடனே அங்க இருந்த மனிதர்கள்லாம் அதை உலக பிரகாரமா நினைச்சு தாகமா இருக்காங்க போல தண்ணி கொடுக்கணும்னு அங்க கசப்பு காடு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல கடற்கரை நோக்கி ஏசப்பா கொடுத்தாங்க. அங்க உலக மனிதர்கள் அப்படிதான் புரிந்து கொள்வாங்க. ஏன்னா ஏசப்பா இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்காங்க, இவ்வளவு கஷ்டங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு சோர்வுடனும் இவ்வளவு களைப்புடனும் இருக்காங்க. அப்படின்னா ஏசப்பாங்க தண்ணி தாகமா இருக்குன்னு நினைச்சு ஏசப்பாவை கொடுத்தாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது அவங்க எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் ஏற்படுது. மாறாங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு குளம் இருக்குது. ஆனா அந்த தண்ணி ரொம்ப கசப்பு நிறைந்ததா இருக்கு. அப்போ போல அவங்களுக்கு அதை குடிக்க முடியல. மோசையிட சொல்றாங்க. மோசே ஏசப்பாட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணானே அந்த தண்ணி ஏசப்பா ஒரு மரத்தை காமிச்சு அந்த கட்டையை உள்ள போட சொல்றாங்க. அதே மாதிரி போட்டாங்க மோசே. அந்த தண்ணி மதுரமா மாறிச்சு. அந்த தண்ணியை மதுரமா மாத்தின ஏசப்பாக்கு இப்போ இந்த கசப்பு நிலைமை காலையே மாற்ற முடியாதா? ஏசப்பா வந்து பிதாவிடத்துல கேட்காங்க.
ஏசப்பா நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டேன், எனக்கான கூலியை எனக்கு கொடுங்க, அதாவது எனக்கான ஆத்மாவை எனக்கு ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னு பிதாவின் இடத்துல ஏசப்பா கேட்காங்க. அது போலதான் ஏசப்பா நம்ம இடத்துல கேட்காங்க, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஏசப்பா நம்ம இடத்துல கேட்காங்க, உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு நம்ம இடத்துல கேட்காங்க. நம்ம ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஆத்மாவை ஏசப்பாவுக்கு ஆதாயம் பண்ணணும். எப்படின்னா நம்ம வந்து ஏசப்பாவுக்கு பைபிள் வச்சுக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏசப்பை பற்றி அறியாதவங்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்லணும், அவங்களுடைய ஆத்மாவை ஏசப்பாவுக்கு ஆதாயம் பண்ணணும். கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே, கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. காட்டிலோ மலைகளிலோ, காட்டிலோ மலைகளிலோ வாக்களித்தீரே, கண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. அறியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்களுடைய ஆத்மாவை இயேசுவுக்கு ஆதாயம் பண்ண